பொருட்டோல நருட்டோக்கு கிடைச்ச நியூ பவர் அப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சாப்டர் 63ல் நருட்டோக்கு ஒரு புது பவர் அப்பை கொடுத்துருப்பாங்க. இதோட நேமை விஸ்டம் ஆஃப் சேஜ்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நருட்டோ இதை பேட்டலில் பெருசாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு தான் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சேஜ் மோட்னா என்னன்னு பார்ப்போம். சேஜ் மோடுங்கிறது ஒரு யூஸரை நேச்சர் எனர்ஜியை அப்சர்வ் பண்ண வைக்கும், அவங்களோட ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணும். இதை செஞ்சுட்சு சாக்ரானும் சொல்லுவாங்க. இந்த சேஜ் மோடை ஒரு சேஜால் 5 மினிட்ஸ்க்கு தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் நருட்டோவோட விஸ்டம் ஆஃப் சேஜுங்கிறது சேஜ் மோடோட இன்னொரு வேரியண்ட்டாக இருக்குது. இதை வச்சு நருட்டோ எவ்வளோ நேரம் வேணாலும் சேஜ் மோடில் இருக்க முடியும். பொருஷிகி வர்சஸ் கோட் ஃபைட் அப்போ நருட்டோ அவரோட வீட்டில் இருந்து பேட்டில் பிளேஸ்க்கு போயிட்டு அந்த பேட்டில் முடிகிற வர இந்த சேஜ் மோடில் தான் இருந்திருப்பார். இன்னமும் இது எவ்வளோ நேரத்துக்கு யூஸ் பண்ண முடியுங்கிறதையே நருட்டோ ரிவீல் பண்ணலை. ஆனால் இப்போதைக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் நருட்டோவால் இந்த சேஜ் மோடை யூஸ் பண்ண முடியும்னு தெரியுது. அடுத்து ஸ்பீட். கோட் வர்சஸ் பொருஷிகி பேட்டிலில் நிறைய இடத்துல நருட்டோ கர்மா டோ பொருஷிக்கியை விட ஃபாஸ்ட்டாக இருப்பார். ஒரு கர்மா யூசர் ஜூபிட்டோ காகுயாவை விட ஸ்பீடாக இருப்பாங்க. ஆனால் நருட்டோ அவங்கள விட ஸ்பீடாக இருக்காரு. அப்போது இந்த விஸ்டம் ஆஃப் சேஜ் நருட்டோவோட மற்ற எபிலிட்டிஸான ஸ்பீட், ஸ்ட்ரென்த்னு எல்லாத்தையும் பயங்கரமாக பூஸ்ட் பண்ணி விட்டுருக்குன்னு தெரியுது. இதை தாண்டி விஸ்டம் ஆஃப் சேஜ் மோடை பற்றி பெருசாக சொல்லலைனாலும் ஆஷிரமாவோட சேஜ் மோட் மாதிரி நருட்டோவோட சேஜ் மோடும் மாறிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆஷிரமாவும் அவரோட சேஜ் மோடை அதிக நேரத்துக்கு மெயின்டைன் பண்ணி இருப்பார். இந்த சேஜ் மோட் ஆஷிரமாவோட ஸ்கில்ஸை பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணி இருக்கும். இதே ட்ரீட்மெண்ட் தான் இப்போது நருட்டோக்கும் இவங்க கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. விஸ்டம் ஆஃப் சேஜ் மோட் நருட்டோ கிட்ட குரமா இருந்தப்போ அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவரை வச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான மீனிங் நருட்டோவால் இன்னமும் ஜெயண்ட் ரசிங்கன், சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், சூப்பர் ஹியூமன் ஸ்பீட்னு எல்லாத்தையும் பண்ண முடியும். இதை தாண்டி நருட்டோ டென்டைல்ஸோட ஜிஞ்சுருக்கியா மாறுற மாதிரி நிறைய தம்ப்நெயில்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. இதுக்கு மேலே நருட்டோக்கு ஒரு ஃபைட் சீன் கூட இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நருட்டோ கிளைமேக்ஸ் ஃபைட்டில் கவாக்கி லாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வரவே போகிறாரு. அதுக்குள்ளே இருக்கிற எல்லா எனிமீஸையும் கவாக்கி பொருட்டோவே கொண்டு இருப்பாங்க. இதனால் இவருக்கு அவ்வளோ பெரிய பவர் அப்ஸ்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. நருட்டோவோட புது பவர் அப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.